ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முந்திரி ஹல்வா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1 கப் முந்திரி எடுத்திருக்கேன். அதை ஒரு சூடான பாலில் மூழ்கிற அளவுக்கு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இருபது நிமிஷம் ஊற வச்ச பிறகு முந்திரி பருப்பை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச பாலை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நான் கையில் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நைஸாலாம் அரைக்கலை, கொஞ்சம் கொரன்னு தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ நான் நெய் சேர்த்துக்கிட்டு முந்திரி பருப்பு வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதை பொன்னிறமாக நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 6-7 முந்திரி பருப்பு இருக்கும். அதை உடச்சி வச்சுட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நெய் இருக்குது, அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். லாஸ்ட்டாக ஹல்வாக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு வானலியில் சேர்த்துப்போம். அடுப்பில் நான் பற்ற வைக்கல. அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மட்டும் இதில் நான் சேர்த்துட்டு பால் சேர்த்துக்க போகிறேன். இப்போ முந்திரி பருப்பு வந்து 1 கப்புனா பால் 1 கப்பு. இதோடு நான் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் நான் பற்ற வைக்கலை. எல்லா பக்கமும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு தான் அடுப்பை வந்து பற்ற வைக்கணும். இப்போ நல்லா கலந்துட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நான் நல்லா கட்டியாக ஆகிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு. இதிலே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து 1 கப் முந்திரி பருப்பு 1 கப் பால், அதே கப் அளவுக்கு தான் நம்ம ஜீனியும் எடுத்துக்கணும். இப்போ நான் பாதி அளவு ஜீனி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ ஜீனி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆகும். இப்போ ஒரு பாதி சேர்த்துட்டு அடுத்த பாதியும் இது கரைஞ்சதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கட்டியாகிற வரைக்கும், அதாவது அல்வா பதத்துக்கு வரும்ல, நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் வந்து அடி பிடிச்சிரும். நம்ம சேர்த்த ஜீனியில் நல்லா கரைஞ்சி நல்லா இப்போ அல்வா பதத்துக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இன்னும் நல்லா கிளறி விடுவோம். அல்வா பதத்துக்கு ஒட்டாமல் நல்லா ஒன்றோட ஒன்றா திரண்டு வரும்போது நம்ம இன்னொரு 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இது வந்து அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய்யும் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.